டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். கர்நாடகாவில் பெண் அமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதால் சிடி ரவி கைது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்போம். பாரதி ராஜா, சிடி ரவி என்ன பேசினார், எங்கே பேசினார், இது ஏன் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது என்ற தகவல்களை வழங்குங்க. கண்டிப்பாக கர்நாடக சட்ட மேலவையில் ஒரு விவாதம் நடக்கிறது. அதாவது அமித்ஷா அம்பேத்கர் குறித்த கருத்து தெரிவித்தது தொடர்பான சர்ச்சை தொடர்பான விவாதத்தின் போதுதான் இந்த வார்த்தையானது பிரயோகப்படுத்தப்படுகிறது. முதலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சரான லட்சுமி ஹெப்பால்கர் அவர்கள் சிடி ரவியை பார்த்து கொலைகாரன் என குறிப்பிட்டதாகவும் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சரை விலைமாது என கூறியதாகவும் ஒரு பேச்சு எழுந்தது. ஆனால் இதற்கு எதற்குமே ஆதாரம் இல்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் சட்டப்பேரவையில் அமளியில் இருந்ததால் அந்த ஆடியோ மியூட் செய்யப்பட்டிருந்தது. இது ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. இரண்டு தரப்பினருமே குற்றச்சாட்டியால் உடனடியாக அமைச்சர் லட்சுமி ஹெப்பால்கர் அவைத் தலைவரிடமும் அதே போல வெளியே காவல் நிலையத்திலும் இதே பாகியவாடி காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். உடனடியாக அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. பாரதிய நியாய சமிதி சட்டத்தின் 75 மற்றும் 79வது பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து சிடி ரவி கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த எஃப்ஐஆருக்கு எதிராக, இந்த காங்கிரசாரின் குற்றச்சாட்டுக்கு எதிராக சட்ட மேலவை உறுப்பினர்கள் சிடி ரவி உள்ளிட்ட பாஜக சட்ட மேலவை உறுப்பினர்கள் அந்த சட்டமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போதுதான் போலீசார் அவர்களை கைது செய்தார்கள். இந்த அனைத்து மேலவை உறுப்பினர்களையும் கைது செய்தாலும் கூட சிடி ரவியை மட்டும் தனியாக ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். இதற்கு இரண்டு காரணங்கள் தற்போது கூறப்படுகிறது. ஆனால் போலீசார் இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. இந்த கைது போராட்டத்தில் ஈடுபட்டதற்காகவா அல்லது அமைச்சரை அவதூறாக பேசியதற்கா என்பதை போலீசார் தற்போது வரை தெளிவுபடுத்தவில்லை. ஏனென்றால் சிடி ரவி மீது ஏற்கனவே சட்டமன்ற வளாகத்திற்குள் புகுந்து அமைச்சரின் ஆதரவாளர்கள் தாக்க முயன்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த போராட்டத்தின் போது அனைவரும் ஒரே இடத்துக்கு கொண்டு சென்றால், அதுவும் குறிப்பாக அது லட்சுமி ஹெப்பால்கரின் தொகுதி அருகில் இருக்கும் பகுதி என்றால் அவர் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்துக்காக போலீசார் அவரை பாதுகாப்புடன் வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் சிடி ரவி மீது எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல அவையில் இருந்து அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கடிதமாக அவைத் தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கைது நடவடிக்கை என்ன காரணத்திற்காக, போராட்டத்திற்காகவா அல்லது அவதூறாக பேசியதற்காகவா என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் போலீசாரிடமிருந்து விளக்கமான அறிக்கை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சலீம், உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.